கொங்கு பகுதியில நடிகர் ஜோசப் விஜய் என்பவர் மிகவும் பாப்புலர் ஆகிவிட்டார். அவருக்கு சில தொகுதிகள்ல 20%, 25% வாக்குகள் இருக்கு. ஏடிஎம்கே 2வது இடத்துக்கு தள்ளப்படும், 3வது இடத்துக்கு தான் டிஎம்கே வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அது நம்ம அந்த ஃபேக்டரை எடுத்துக்கணுமா வேண்டாமா? அது மட்டும் இல்லாம இவங்க பல்லடத்துல இதுக்கு முன்னாலேயே பாஜக எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடந்து முடிஞ்ச போது பிரதம மந்திரியை கூப்பிட்டு பல்லடத்துல இதே இடத்துலதான் இது பண்ணாங்க, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடத்தினாங்க. சோ கொங்கு பகுதியில மாநாடு நடத்தணும், நம்மளுடைய பவரை காமிக்கணும் அப்படிங்கறத எல்லா கட்சிகளும் போட்டா போட்டி பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் இன்னைக்கு டிஎம்கே இதை பண்ணிட்டு இருக்கு நான் பாக்குறேன். ஆனால் கொங்கு மண்டலம் இன்னைக்கு ஏடிஎம்கே பாக்கெட்டுக்குள்ள திருப்பி வந்துருச்சுங்கிறத என்னால உறுதி செய்ய முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பெருவாரியான மக்கள் எதிர்ப்பு. அதாவது